இன்றைக்கி நம்ம கோழிக்கோட்டில் இருக்க ஒரு கிருஷ்ணகிரின்னு ஒரு ஃபால்ஸை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். ஸோ சைட்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பள்ளமாகவே இருந்துச்சு. மலை மேலே தான் வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருந்தாங்க. ஃபோனில் பார்க்குறதுக்கு வந்து பெருசாக தெரில, பட் வியூ பாயிண்ட் மாதிரி அங்கங்கே ஒரு குட்டி குட்டி பிளேஸ் இருந்துச்சு. அங்கெல்லாம் நின்று பார்க்கும்போது கீழே அந்த பள்ளம்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. முக்கியமாக இங்கே போகிறதுலே பார்த்திங்கன்னா எல்லா சைடும் ரொம்ப ஒரு க்ரீனரியாக ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அங்கே பிளேஸ்க்கு போய் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்க பாரு. ஆமா பிரிட்ஜ். என்ன பாறையா? பாறை. இதுதான் வாட்டர் ஃபால்ஸ், தண்ணி வர இடம். ஃபஸ்ட் நாங்கள் இங்கே வந்து பார்த்தோன்னே இதுதான் பார்க்க வந்த ஃபால்ஸ்ன்னு நினச்சிட்டோம். அப்புறம் தான் தெரிஞ்சது உள்ளே போனால் தான் நிறைய ஃபால்ஸ் இருக்குங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஜிப்லைன்லாம் இருக்குது. பட் இது வந்து இப்போதைக்கு ஒர்க் ஆகலான்னு சொல்லிட்டாங்க. பட் ஒர்க் ஆகிருந்தாலும் நாங்கள் போயிருக்க போகிறதில்ல. ஏன்னா கீழே பார்த்திங்கன்னா செம பெரிய பள்ளம். அது பார்க்கும்போதே கொஞ்சம் ஜர்க்காயிடுச்சு இதில். ஆனால் இப்போதைக்கு எதுவும் ஒர்க் ஆகலை. ஸோ இதுக்கப்புறம் மேலே போய் ஃபால்ஸ்லாம் உங்களுக்கு காட்டுறாங்க. நாங்கள் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா சடனாக ஏதோ கிளையில தாவர மாதிரி ஒரு கிட்ட போய் பார்த்தா தான் அது ஒரு மவுண்டன்ஸ் கோயில் போல். எங்கே போயிடுச்சு? உட்காந்துருக்கு. இவ்வளோ பெருசு இருக்கு. அணில் தானே வேறு பார்க்கவே க்யூட்டாக இருக்குல்ல. எவ்வளோ பெரிய அணிலாக இருக்கு போகிறேன். ஃபோட்டோ எடுக்கலாம். அந்த அணிலும் நீயும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க ஓரளவுக்கு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ கிட்ட பார்க்குறேன். அது எவ்வளோ பள்ளத்தில். சரி, அப்புறம் ஒரிஜினலாக ஃபால்ஸ் இருக்க இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். போகிற வழியில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக அங்கே தண்ணி ஊற்றிட்டு இருந்துச்சு. சின்ன சின்ன அருவி மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஃபால்ஸோட சத்தம் வந்து இங்கேயே கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இது பார்த்தா எங்களோட நிறைய பேர் டூரிஸ்ட் இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபால்ஸ் தான் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு பார்க்கவே. கோபி சரி, நாங்கள் இந்த ஃபால்ஸை பார்த்தோன்னே இதுதான் ஃபால்ஸு, இதோட சரின்னு சொல்லி கிட்ட போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் தான் எங்கள் கைட் சொன்னார், இது மட்டும் ஃபால்ஸ் இல்லை, இன்னும் மேலே 2 ஃபால்ஸ் இருக்குது. ஸோ போய் பார்க்கலாம், ஃபஸ்ட்டு இந்த ஃபால்ஸை போய் பார்த்துருவாங்கன்னு சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் பார்க்கலான்னு சொல்லி உள்ளே கிளம்பிட்டோம். அப்பா ஒரே மரம் எவ்வளோ உயரம் இருக்கு வரேன். அப்பா இதுக்கு தான் இங்கே போக சொன்னாங்களா? கிட்ட வர தான் மரம் எவ்வளோ பெருசுன்னு தெரியுது. ஒரு ஹாய் காமிக்கிறாளா பாரு. ஹாய் எலிப்பள்ளி. ஃபால்ஸ் போனா இது பேர் தான் கிருஷ்ணகிரி ஃபால்ஸ். கிருஷ்ணகிரியா? கிருஷ்ணகிரி இல்லடி, கிருஷ்ணகிரி. அப்பா ஃபோனில் பார்க்க சும்மா டம்மியாக தெரியுது, நேரில் எவ்வளோ பெருசாக இருக்கிறேன். எங்கே இருந்தா ஆகுது இவ்வளோ தண்ணி வெய்யாலே. நடந்துட்டுருக்குறாங்க. ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம். வேற ரொம்ப மூச்சு வாங்குறா. என்ன கோப்பி ரொம்ப முடியலையா? சரி உடனே கொஞ்சம் தூரம் தான் போயிட்டா சூப்பராக ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கலாம். திரும்பி உருண்டுட்டா வந்துரு கோப்பி. இவ்வளோ தூரம் ஏறி வந்ததுக்கு இப்படியா ஒரு ஃபால்ஸை கண்டுபிடிச்சாச்சு. இவ்வளோ நேரம் தாங்கி நடந்தா ஃபால்ஸு கிட்ட வந்து ஓடுறா என்னை விட்டு. பரவாயில்ல, இவ்வளோ தூரம் ஏறி வந்ததுக்கு நல்ல ஒரு ஒர்த்தான பிளேஸ்னே சொல்லலாம். இங்கே வரைக்கும் கார்டு வரைக்கும் போட்டிருக்காங்க, இன்க்ளூடிங் கம்பி வேலிலாம் போட்டு ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. பட் லேடிஸ்லாம் ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா வரதுக்குள்ளே போதும் ஆகிடும். ரொம்ப டயர்டாகுது. கிட்டத்தட்ட ஒரு 400 படி ஏறி வந்திருப்போம் மேலே.
இவ்வளோ தூரம் மேலே ஏறி வர்றது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் இங்கே வந்து இந்த இடத்த பார்த்ததும் ஓகே தான், இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ஒர்த்து தான்ற மாதிரி தோணுச்சு. ஆக்சுவலாக இது வந்து நாங்கள் போகிறப்ப பெருசாக நோட் பண்ணல. வரப்போ தான் தெரிஞ்சுது. பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மரத்துலேயும் நேம் போர்டு வச்சுருக்காங்க. இது என்னென்ன மரம், இதோட பெனிஃபிட்லாம் என்னன்ற மாதிரி ஒரு கிளியரான ஒரு நேம் போர்டெலாம் போட்டிருந்தாங்க. ஸோ ஒவ்வொன்றுமே வித்தியாசமாக தான் இருக்குது. இதில் ஒரு மரம் கூட நம்ம ஏரியாவில் பார்த்த மாதிரியே எங்களுக்கு தோணலை. சரி ஓகே, ஏதோ புது புது மரம் போடலன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இறங்கிட்டோம். தூரம் போயிட்டு வந்ததுக்கு அட்டைப்பூச்சி தான் எங்கே பார்த்தாலும் இருந்துச்சு. ஸோ அது மாதிரி ஃபால்ஸ் சைட்லாம் போனீங்கன்னா அட்டைப்பூச்சி மேலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஒவ்வொரு செருப்பும் கட்டி பார்க்க வேண்டியதாக இருக்குது. கடித்து முடிக்கிற வரைக்கும் தெரில இவ்வளோ ரத்தத்தை குடிச்சிருக்குன்னு சொல்லி. கீழே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. ஃபால்ஸுக்கு போனீங்கனாலே நீங்கள் இந்த அட்டைப்பூச்சியில் கொஞ்சம் கவனமாக இருங்க. விடுப்பா.